அனைவருக்கும் வணக்கம். தாமரையின் குரல் வழியா உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கான நிகழ்ச்சியில நம்ம கேட்க போறது மணிமேகலை கதையிலிருந்து மணிப்பல்லவ துயருற்று காதை மற்றும் பீடிகை கண்டு பிறப்புணர்ந்த காதை. இந்த இரண்டு காதைகளையும் இணைத்து ஒரு தொகுப்பு. மணிமேகலை கதைகளை முழுமையா தெரிஞ்சுக்க மறக்காம தாமரையின் குரல் நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். போன எபிசோட்ல நம்ம கேட்டது மணிமேகலா தெய்வம் உறங்கி கொண்டிருந்த மணிமேகலையை தூக்கி கொண்டு மணிப்பல்ல தீவுல கடற்கரை மணல்ல கிடத்தி விட்டது சென்றதை நம்ம கேட்டோம் இல்லையா? அது தொடர்ந்து வரும் காட்சி தான் இது. மணிமேகலை விழுத்து பார்க்கிறாள். சுதமதி எங்கே இருக்கிறாய்? இது என்ன இடம்? எங்கும் மணல், எங்கும் கடல், ஒரு மனித நாட்டமே இல்லையே. மாதவி தாயே, சுதமதி, ஏன் என்னை பதில் பேசாமல் விட்டு சென்றீர்கள் என்று கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறாள். அதோ தூரத்தில் தெரிவது காவிரியின் பூம்பொழிலா? இல்லையே, இது ஏதோ ஒரு பெரிய தீவு. கோவலன் தந்தையே, என் குலதெய்வமே, நான் என்ன பாவம் செய்தேன்? ஓவனத்தில் இருந்த என்னை இங்கு கொண்டு வந்து விட்டது யார்? அலைகளின் ஓசையை தவிர அவளுக்கு பதில் சொல்ல யாரும் வரவில்லை. சுற்றி சுற்றி வருகிறாள் மணிமேகலை. அவளுடைய அழுகுரல் அந்த தீவு முழுவதும் எதிரொலிக்கிறது. தான் சுற்றுத்தாரத்தை பிரிந்த துயரம் அவளை வாட்டுகிறது. அழுது கொண்டே தீவின் உட்பகுதிக்கு செல்லும் மணிமேகலை ஒரு சோலையின் நடுவே ஒளி வீசும் ஒரு பீடிகையை காண்கிறாள். அது புத்த பீடிகை. அது மனிதர்களால் செய்யப்பட்டதல்ல, இந்திரனால் அமைக்கப்பட்டது. அதன் மீது அமர்ந்தால் ஒருவருக்கு தங்களின் முற்பிறவி நினைவுகள் வரும் என்பது ஐதீகம். இது என்ன ஒளி? இந்த பீடிகையை பார்த்தாலே என் மனம் அமைதி அடைகிறதே. எத்தனையோ மலர்கள் இந்த பீடிகையை சுற்றி உதிர்கின்றன. இதை பார்த்து கொண்டே இருக்கலாம் போலிருக்கிறதே. எனக்கு நினைவு வருகிறது. எப்போது புரிகிறது. நான் மணிமேகலை மட்டுமல்ல, என் முற்பிறவையில் நான் லக்குமி. என் கணவன் ராகுலன். திட்டிவிடம் என்னும் பாம்பு தீண்டி அவன் இறந்தபோது நான் தீப்பாய்ந்து உயிர் நீத்தேனே. பீடிகையின் மகிமையால் அவளுக்கு தன் முற்பிறவி சம்பவங்கள் திரையில் ஓடுவது போல தெரிகின்றன. அரவணடிகள் அன்று சொன்னது சரிதான். என் முற்பிறவி கணவன் ரகுலன்தான் இப்போது உதயகுமாரனாக பிறந்திருக்கிறான். அதனால்தான் அவன் பின்னால் என் மனம் சென்றது. ஆனால் நான் இப்போது செல்ல வேண்டிய பாதை இதுவல்ல. இந்த பிறவியில் நான் அடைய வேண்டியது துறவு. அழுகையோடு தீவில் தவித்த மணிமேகலை இப்போது தெளிந்த ஞானத்தோடு பீடிகையை தொழுது நிற்கிறாள். இதனோட தொடர்ச்சியை அடுத்த நிகழ்ச்சியில கேட்கலாம். மணிமேகலை கதைகளைய முழுமையா தெரிஞ்சுக்க மறக்காம தாமரையின் குரல் நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம்.